எசேக்கியா ராஜா தன் ஆண்டுகளுக்கு எடுத்து தேவாலயத்தை ஜெபிக்கும் போது தூதர்கள் வந்து அத்தனை பேரும் அந்த நாடை பிடிக்கும்படியாக வந்தபோது யுத்தம் செய்து 1,85,000 பேர் மடிந்து போனார்கள். அல்லேலூயா. ஒரே ஒரு ஜெபம், ஒருவேளை அவர் பயந்துருக்கலாம், பயந்து ஓடி இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுத்து ஒரே நாளில் 1,85,000 பேர்த்த மடிந்து போகும்படியாக கர்த்தர் எசேக்கியா ராஜாவுடைய ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுத்தார். நிச்சயமா விசுவாசிகளுக்கு எல்லாம் கூடும். உங்க வாழ்க்கையிலே ஜனங்களை பயமுறுத்துறாங்களா, விரோதமாக நிற்கிறாங்களா? யாத்திராக 14:14 நீயும் சும்மா யுத்தம் கர்த்தருடையது, பழி வாங்க தேவனுக்குரியது. இங்கே ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொல்கிறார், நீ தேடியும் காணாது இருப்பாய். பாருங்க, ஒரே ஒரு ஜெபத்தில் ஆண்டவர் எவ்வளோ பெரிய நல்லவர் பாருங்க. யாரையும் அனுப்பல, தன்னுடைய தூதர்களை அனுப்பி தன் பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்து கொடுத்தா. விண்ணப்பத்தை கேட்கிற கர்த்தர் உங்க வாழ்க்கையில விரோதமா எழும்புறாங்களா, புறம்ப பேசுறாங்களா, நீங்க நின்ற இடத்துல முழங்கால் படிங்க. அன்னைக்கு எசேக்கியா ராஜாவுக்கு தேவன் பதில் கொடுத்த கர்த்தர் என்னோடு தூதர்களை அனுப்புவங்க சொல்லும்போது நிச்சயமா காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்வார்.